அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில மிதுனம் ராசி, மிதுனம் லக்னத்தில் பிறந்தவர்களாக இருக்கீங்க அப்படின்னாக்க உங்களுடைய வாழ்க்கை துணைவரின் மறுபக்கம் என்ன, வாழ்க்கை துணைவர் இப்படிப்பட்டவரா என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். அதற்கு முன்பு மிதுனம் ராசி அல்லது மிதுன லக்னத்துல பிறந்திருக்கீங்கன்னா எந்த ராசி உங்களை ஈர்க்கக்கூடியவர்களாக இருக்கும், எந்த ராசியோட நீங்க ஒரு மேரேஜ் அல்லது ஒரு நட்புறவா அல்லது ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்க போறீங்க, அதே போல எந்த ராசி உங்களுக்கு சூட்டபிளா இருக்கும், எந்த ராசியால உங்களுக்கு மனஸ்தாபங்கள், பிரச்சனைகள், ஒரு மன உளைச்சல்கள் இதெல்லாம் வரும், எது செட் ஆகாது, எந்த லக்னம் செட் ஆகாது, எந்த ராசி செட் ஆகாது என்பதை பற்றி இந்த பதிவுல நம்ம டீட்டெயிலாவே பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னாக்க மிதுனம் என்பது காலபுருஷ தத்துவத்தின் 3ஆம் பாவகம். இந்த வீட்டின் அதிபதி புதன் பகவான். புதன் என்றாலே புத்திசாலித்தனம், இன்டலெக்சுவல். மிதுனம் ராசியில இருப்பவர்கள் பாத்தீங்கன்னா நல்லா படிச்சிருப்பாங்க, உயர்கல்வி படிச்சிருப்பாங்க, ஆன்மீக விஷயத்திலயும் கொஞ்சம் நல்ல ஈடுபாடு இருக்கும், ஞானம் கலந்த கல்வி இருக்கும் இவங்க கிட்ட. பெரும்பாலும் பாத்தீங்கன்னாக்க ஆசிரியராக, ஐடி துறையில, அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங், பேங்கிங் இந்த மாதிரியான துறைகளில் மிதுன ராசிக்காரர்கள் நல்ல சைன் ஆகக்கூடியவர்கள். புதன் ஒரு புத்திசாலித்தனத்தை கொடுப்பாரு, அதே சமயத்துல காதலையும் கொடுப்பாரு. அது மாதிரி இந்த மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு காதல் என்பது கம்பல்சரி என்பது போல காதல் கண்டிப்பாக ஏற்பட்டு ஒண்ணு பிரிந்து போயிருக்கோம் கல்யாணத்துக்கு முன்னாடி, அல்லது அந்த காதல் சக்சஸ் ஆகியிருந்தாக காதல் வாழ்க்கை கொஞ்சம் கசந்து கொண்டே இருந்துட்டு இருக்கும். குறிப்பா ஒரு மனஸ்தாபத்தோடு வாழ்ந்துட்டு இருப்பாங்க, அல்லது டிவோர்ஸ் அல்லது பிரச்சனை இந்த மாதிரி போயிட்டு இருக்கும். முதல்ல இவர்களுக்கு காதல் கல்யாணம் என்பது ஏற்படுறதுக்கு மிக அதிகமான வாய்ப்புகளும் உண்டு. அதே போல இவர்களை பொறுத்தவரையிலும் இருதாரம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு மிக அதிகம். ஏன்னா இது உபயராசி, அதாவது மீனம், கன்னி, மிதுனம், தனுசு இதெல்லாம் உபயராசி. இந்த உபயராசிக்கு பாத்தீங்கன்னாக்க கலசர தோஷங்கள், தார தோஷங்கள் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அவருடைய ஜாதகப்படி சொல்றேன். அப்படிப்பட்டவர்களுக்கு மேரேஜ் லைஃப்ல ஒரு மன உளைச்சலாவே இருந்துட்டு இருக்கும். அப்படி இல்லைன்னா பிரிந்து பிரச்சனையோட வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்கும். சோ அதுதான், அது எல்லாருக்கும் கிடையாது. அந்த மாதிரி தோஷங்கள் இருப்பவர்களுக்கு சொல்றேன். இருந்தாலே அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். இந்த மிதுன ராசிக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. இப்ப இவங்க எந்த ராசியை ஈர்ப்பாங்க அப்படின்னாக்க, இப்ப மிதுனம் என்பது ஒரு காற்று ராசி. இவர்களுக்கு பாத்தீங்கன்னாக்க எந்த ராசி ஈர்ப்பார்கள் என்றால் நெருப்பு ராசியாக வரக்கூடியவர்களா இவங்களுக்கு ஒரு உறவாகவோ அல்லது நண்பர்களாகவோ அல்லது ஏதோ ஒரு வகையில காதலனாகவோ அல்லது காதலியாகவோ அல்லது மனைவியாகவோ அல்லது கணவனாகவோ இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதுல பாசிட்டிவும் இருக்கு, நெகட்டிவும் இருக்கும். மிதுனம் ராசிக்கு சிம்ம ராசி, தனுசு ராசி, அதே போல பாத்தீங்கன்னாக்க மேஷ ராசி, இந்த ராசிகளில் இருப்பவர்கள் ஒரு ஈர்ப்பு இருக்கும். அவங்க ஏதோ ஒரு உறவாக அல்லது நண்பர்களாக அல்லது ஒரு வாழ்க்கை துணைவராக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. இவர்களாலதான் இவர்களுக்கு நன்மைகளும் ஏற்படும். இவங்க நேசிக்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க, ஆனாலும் ஒரு மன வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஒரு கான்ட்ரவர்ஷியல் இருந்துகிட்டே இருக்கும் லைஃப்ல. ராசியில பிறந்தவர்களுக்கு மிதுன ராசிக்காரர்கள், அதே போல துலாம் ராசி, கும்ப ராசி இந்த ராசிகளில் இருப்பவர்களும், அதாவது இதெல்லாம் காற்று ராசி, இவங்களும் இவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க. ஆனா கொஞ்சம் மன உளைச்சல் ஏற்படுத்த மாட்டாங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸா அல்லது ஒரு வாழ்க்கை துணைவரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சோ அப்ப இந்த ராசிகள்லாம் திருமணத்திற்காக வரன் பார்க்கலாம், அல்லது மேரேஜ் பண்ணிக்கிட்டாலையும் பாதிப்பு இல்லை. ஆனா சமசப்தம ராசியாக இருக்கக்கூடிய தனுசு ராசியை தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா அதுவும் ஒரு உபயராசி. இந்த உபயராசி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னாக்க இரட்டை மனசு இருக்கும். ஒரு பக்கம் போகலாம், இன்னொரு பக்கம் போகக்கூடாது அப்படின்ற ஒரு இரட்டை மனசோடையே செயல்படுறதுனால வாழ்க்கை ஒரு நிலைத்தன்மை இல்லாம இருக்கும். இப்ப இவங்க தனுசு ராசிய அவாய்ட் பண்றதுதான் நல்லது. ஆனாலும் இந்த தனுசு ராசியில கூட சில பேருக்குலாம் மேரேஜ் ஆயிடும். ஏன்னா அவங்களுக்கு காதல் போன்ற விஷயங்கள் வர்றதுனால திருமணம் ஆயிடும். ஒரு கான்ட்ரவர்சியிலோடயே வாழ்ந்துகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். மிதுன லக்னமாக இருக்கீங்கன்னாக்க விருச்சக லக்னம், மேஷ லக்னத்தை நீங்க தவிர்க்கலாம். இல்ல மிதுனம் ராசியாக இருக்கீங்க அப்படின்னாக்க நீங்க விருச்சக ராசியை தவிர்க்கலாம். அதே போல மேச ராசியை கூட தவிர்க்கிறது நல்ல விஷயத்தை ஏற்படுத்தும். அதே போல உங்களுக்கு மகர ராசியை கூட நீங்க தவிர்க்கிறது நல்லது. மற்ற ராசிகள்லாம் நீங்க பொருத்தம் பார்க்கலாம். ஆனாலும் ஜாதக பொருத்தம்ன்றது ரொம்ப முக்கியம். கட்ட பொருத்தம் பார்த்து ஒரு கற்றறிந்த ஜோதிடரிடம் கேட்டு அதை முடிவு செய்யுங்க. அதுதான் திருமண வாழ்க்கைக்கு சிறப்பானதாக இருக்கும். பின்னாடி பிரிந்து கஷ்டப்படக்கூடிய அளவுக்கு போகாது. இதுல நட்சத்திர பொருத்தம் மட்டுமே போதுமா அப்படின்லாம் கிடையாது. இங்க கட்ட பொருத்தம் தான் நான் முக்கியமா வலியுறுத்தி சொல்றேன். நானு தோஷங்கள் இருக்கு அப்படின்னாக்க 2 பேருக்கும் கண்டிப்பா சேர்த்தக்கூடாது. அதுதான் சிம்பிளான லாஜிக். வேற ஒன்றும் பெருசா நம்ம யோசிக்கவே வேண்டியதில்லை. 2 பேருக்கும் 2 தார தோஷம் இருக்குன்னா 2 பேரையும் சேர்த்து வச்சு
இந்த தோஷத்துக்கு இந்த தோஷம் சரியா போச்சுன்னு மட்டும் முடிவே எடுக்கக்கூடாது. அப்படி சேர்த்து வச்சா 2 பேரும் பிரிந்து விடக்கூடிய சூழ்நிலை மிக அதிகம். 2 பேருக்குமே 2 தாரம்ன்றது ஏற்பட்டுடும். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. வாழ்க்கை துணைவரின் மறுபக்கம் என்ன என்பதை பற்றி நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த வாழ்க்கை துணைவர், இவருக்கு வர வாழ்க்கை துணைவரை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் ஈகோவோட இருப்பாங்க. ஆனா நேர்மையான சிந்தனை, ஆன்மீக விஷயத்துல அதிக ஈடுபாடு கொண்டவராக இருப்பாங்க. அதே போல மத சடங்குகள் செய்யறதுல ரொம்ப ஈடுபாடு இருக்கும். ஏதோ ஒரு வகையில இவருக்கும் வாழ்க்கை துணைவருக்கும் ஒரு வேரியேஷன்ஸ் இருக்கும். அதாவது குறிப்பா வயதில் வேரியேஷன்ஸ் இருக்கலாம், அல்லது கல்வியில ஒரு வேரியேஷன் இருக்கலாம், அல்லது பொருளாதார வசதிகள்ல வேரியேஷன் இருக்கலாம், அல்லது கொஞ்சம் நல்லா படிச்சிருப்பாங்க மிதுன ராசிக்காரங்க, இவங்க கொஞ்சம் குறைவான படிப்புள்ளவர்களை கல்யாணம் பண்ணியிருக்கலாம், அல்லது கேசட் மாறி கூட கல்யாணம் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி ஒரு வேரியேஷன் இருக்கும். அப்படி வேரியேஷன் இருந்து இவங்க அந்த நேரத்துல மேரேஜ் பண்ணக்கூடிய ஒரு நிர்பந்தமும் ஒரு அவசரமும் இவங்களுக்கு ஒரு நேரத்துல ஏற்படும். அது வரன் பார்த்து கல்யாணம் பண்ணும் போதும் சில பேருக்கு அந்த அவசரமா கல்யாணம் பண்ணணும்ன்ற அந்த நிர்பந்தம் ஏற்படும். சில பேர் காதலிச்சு அதை சக்சஸ் பண்ணியே ஆகணும்ன்ற ஒரு நிர்பந்தத்துல கல்யாணம் ஆகும். அப்படி கல்யாணம் ஆகும்போது என்ன ஆகும்னாக்க அதற்கு பிறகுதான் ஒரு மன உளைச்சலோடையே வாழக்கூடிய சூழ்நிலையும் இவர்களுக்கு இருக்கும். இவர்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவரை பொறுத்தவரை பார்ப்பதற்கு நல்ல தோற்றப்பொழிவு, ஒரு மங்களகரமான ஒரு ஆன்மீக குடும்ப பேக்ரவுண்ட்ல இருந்து வரக்கூடிய வாழ்க்கை துணைவராகவும் இருப்பாங்க. அல்லது அவங்களே கூட ரொம்ப ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு கொண்டவராக இருப்பாங்க. நேர்மையான சிந்தனைகள் இருக்கும். ஆனா விட்டு கொடுக்காத தன்மை இருக்கும். எதுக்குமே ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க. தான் தான் பெரியவங்க, நான் சொல்றதான் கேட்கணும் அப்படின்ற மாதிரியான அந்த விட்டு கொடுக்காத தன்மை இவங்க கிட்ட இருக்கும். அது பாத்தீங்கன்னாக்க மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒத்து போகாது. எதையுமே கொஞ்சம் பிளெக்சிபிளா அணுகி பழகுறதுனால இவங்க ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா எதையும் வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசுறதுனால அது மிதுன ராசிக்காரர்களுக்கு பிடிக்காது. அதனால இவர்களுக்குள் ஒரு கருத்து வேறுபாடுகள் என்பது இருந்து கொண்டேதான் இருந்துட்டு இருக்கும். இந்த மிதுனம் ராசிக்கு அதிபதி புதன் பகவான். புதன் காதலை கொடுக்கிறாரு. அதே போல 7ஆம் பாவகம் என்பது தனுசு, அது அதிபதி குரு பகவான். குரு தான் பாதகாதிபதியாக வராரு. அந்த குரு பகவான் பாதகத்தையும் செய்யறாரு. அந்த வகையில இவருடைய காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னாக்க ஒரு திருப்தியற்ற சூழ்நிலையிலே இருக்கு. ஒண்ணு பிரிந்து விடக்கூடிய சூழ்நிலையோ, அல்லது பிரியாம இருக்கிறாங்கன்னா கூட ஒரு ஆப்போசிஷனான ஒரு நிலைமையோ இருந்துட்டு இருக்கும். ஒரு கருத்து வேறுபாடோடு இருக்கும். ஆனாலும் மிதுனராசியை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கை துணைவர் கஷ்டப்படுவதையோ அல்லது அவர்களை விட்டு பிரிந்து போவதையோ விரும்ப மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னாக்க மிதுனராசி நண்பர்களை பொறுத்தவரையிலும் அவர்களுக்காகவே வாழக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஆனாலும் அதையும் மீறி விதிப்படி அவங்க ஜாதகத்துல 2 பேருடைய ஜாதகத்திலும் கலசர தோஷம் இருக்கு அப்படின்னாக்க வாழ்க்கை துணையோட பிரியக்கூடிய சூழ்நிலை வரும். அப்ப கூட அந்த நினைவுகள் அவங்க மனசுலயே இருந்துகிட்டே இருக்கும். அந்த காதல் நினைவுகள், அவங்களோட பழகிய நாட்கள் அல்லது அவங்களோட வாழ்ந்த நாட்களை மனசுல வச்சுக்கிட்டு தான் இருப்பாங்களோ தவிர அதை முழுசா மறந்து விடவே மாட்டார்கள். அதே போல பாத்தீங்கன்னா இவர்களுக்கு செகண்ட் மேரேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் மிக அதிகம். அதே போல இந்த மிதுனம் ராசி மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸும் அதிகமான வாய்ப்பு உண்டு. இப்ப திருமண வாழ்க்கையிலே இருக்கிறாங்கன்னா கூட வேற ஒருத்தரோட தொடர்புகளோ அல்லது ஏதோ ஒரு வகையில ஃப்ரெண்ட்ஷிப்பாவோ பழகக்கூடியவர்களாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட உறவும் ரிலேஷன்ஷிப்பும் இவங்களுக்கு ஏற்படுறதுக்கு மிக அதிக வாய்ப்பு உண்டு. ஏதோ ஒரு வகையில இந்த விஷயங்கள்லாம் மேரேஜ் வாழ்க்கை கொஞ்சம் பாதிச்சுட்டே இருக்கும். அதுல ஒரு ஃபுல் இன்வால்மெண்டா இல்லாத மாதிரி ஒரு தனித்து இருக்கிற மாதிரி இருக்கும். அதே போல இவர்களை பொறுத்தவரையிலும் சில பேர் பிரிந்து தனித்து வாழக்கூடியவர்களாகவும் இருக்கிறாங்க. திருமணமான பின்பும் கூட சில பேர் எல்லாம் இந்த பிரம்மச்சாரி போல வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களும் இவங்க மிதுனத்துல இருக்கிறாங்க. அதாவது இவருக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவரை பொறுத்தவரை முழுமையாக கெட்டவங்க அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே சொல்ல முடியாது. நல்ல கேரக்டர் இருக்கும். அதே போல சமரசம் இல்லாத வெளிப்படையா வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசக்கூடியதாக இருக்கும். எதையும் ஹார்ஷா பிஹேவ் பண்ணுவாங்க. கொஞ்சம் ஈகோவா இருப்பாங்க. அதனால ஒரு ஒத்துப்போகாத குணம் இருந்துட்டு இருக்கும். அதே போல இவர்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவரை பொறுத்தவரையிலும் இவர்களை நேசிக்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறாங்க. இவர்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் அந்த டைம்ல டியூரேஷன்ல அந்த ஒரு லவ் அஃபேர்ல இருக்கிறாங்க அல்லது அந்த திருமண வாழ்க்கையில இருக்கிறாங்கன்னா அவங்க பிரியிற விரலுமே பாத்தீங்கன்னாக்க என்னதான் சண்டை போட்டாலையும் ஒரு நேசிப்பு இருக்கும் அவங்க கிட்ட. அதாவது தன்னுடைய கணவர் அல்லது தன்னுடைய மனைவி என்ற ஒரு நேசிப்பு இருக்கும். அந்த அஃபெக்ஷன்ஸ் எல்லாம் இருந்துகிட்டு தான் இருக்கும். நேசிக்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. கோபம் டென்ஷன் ஒரு பக்கம் இருந்தாலையும் நேசிக்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க இவருக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவரை பொறுத்தவரையிலும். ஆனா இந்த தோஷங்களால அல்லது சில காரணங்களால ஈகோ கிளாஷ் ஆகிறதுனால பிரிந்து விடக்கூடிய சூழ்நிலை இருக்கும். இப்போ பொதுவாகவே பாத்தீங்கன்னாக்க இவருக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் எதையுமே நம்பி இறங்குவாங்க. ஆனா மிதுன ராசிக்காரர்கள் எதையுமே நம்ப மாட்டாங்க. கொஞ்சம் ஆய்ந்து அறிந்து ஒரு டவுட்ஃபுல் பண்ணி அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னாக்க அதை நம்புவாங்க. அது போல இவர்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னாக்க
மிதுன ராசிக்காரர்களே வந்து தன்னுடைய வாழ்க்கை துணைவரை சந்தேகப்படக்கூடிய சூழ்நிலையும் சில நேரங்கள்ல வரும். அதனால கூட திருமண வாழ்க்கையில சில பிரச்சனைகள்லாம் வந்துட்டு இருக்கும். மற்றபடி பாத்தீங்கன்னாக்க யார் பெரியவன் அப்படின்ற மாதிரி ஒரு ஈகோ கிளாஷ் ஆகிறது தான் இவர்களுடைய வாழ்க்கையில வந்து சில பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடியதாகவே இருக்கும். மற்றபடி வந்து மேக்சிமம் வந்து ஓரளவுக்கு நல்லாவும் மகிழ்ச்சியோடு வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. மிதுன ராசி நண்பர்கள், மிதுன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் மகிழ்ச்சியோடு வாழக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. இது வந்து ஒரு பொது பலன் தான் இது நம்ம சொல்றது. இதுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸெப்ஷன்ஸ் இருப்பாங்க. ஆனா மேக்சிமம் இந்த காதல் போன்ற விஷயம், அதனால வரக்கூடிய பாதிப்பு என்பதெல்லாம் 90% மிதுன ராசி மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படக்கூடியதாகவே இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த மிதுன ராசி மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள், ஒரு நல்ல வரன் வர்றது, நல்ல குடும்ப வாழ்க்கை அமையிறது, இதற்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? அல்லது திருமண வாழ்க்கையில பாதிச்சிருக்கு, பாதிப்போட அல்லது பிரச்சனையோடவே வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா அதற்கு என்ன செய்யணும் அப்படின்னாக்க, திருவாதிரை நட்சத்திரம், மிருகசிரீச நட்சத்திரம் மற்றும் புனர்பூசம் நட்சத்திரம் இருக்கும். திருவாதிரை நட்சத்திரமாக இருந்தால் திருவண்ணாமலைக்கு 3 பௌர்ணமி நாட்கள்ல கிரிவலம் போயிட்டு வாங்க. கணவன் மனைவி சதா சண்டை போட்டுட்டே இருக்கீங்கன்னாக்க 2 பேருமே சேர்ந்து கூட கிரிவலம் போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு மெச்சூரிட்டி கிடைக்கும், ஒரு போராட்டமான வாழ்க்கைக்கு ஒரு முடிவும் கிடைக்கும். ஒரு ஆன்மீக விஷயத்துல நல்லா ஈடுபடும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய லைஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். குறிப்பா திருவண்ணாமலைக்கு போறது நல்லது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிவபெருமானை டெய்லியே கும்பலாம், தப்பே கிடையாது. அதே போல மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையிலும் பழனி முருகன் கோவிலுக்கு நீங்க சஷ்டி விரதம் இருந்து போயிட்டு வர்றது ரொம்ப அற்புதமான பலனை கொடுக்கும். உங்க வாழ்க்கையில தீர்க்க முடியாத பிரச்சனையா இருக்கு, வேலை கிடைக்கல, முடிவு தெரியாம குடும்ப வாழ்க்கை இருந்துகிட்டு இருக்கு, டிவோர்ஸ் ஆகுமா ஆகாதா, அல்லது வந்து சேர்ந்து வாழ முடியுமா முடியாதுன்னே தெரியல, பிரிந்து இருக்கிறோம், அப்படிப்பட்டவர்கள் நீங்க வந்து வளர்பிறை சஷ்டி அன்னைக்கு விரதத்தை ஆரம்பிங்க. காலையில எழுந்து கந்த சஷ்டி கவசம் படிங்க, குளிச்சுட்டு பிரம்ம முகூர்த்த டைம்ல. அன்னைக்கு காலையில உணவு வந்து ஒரு ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துங்க, மதியம் நார்மலா சாப்பிடுங்க, ஈவினிங் சாப்பிடுங்க. ஈவினிங் வந்து கோவிலுக்கு போயிட்டு வாங்க, முருகன் கோவிலுக்கு. 48 நாள் இந்த விரதம் இருங்க. 48வது நாள் வந்து பழனி முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு செய்தி வரும், நல்ல மாற்றமும் வரும். அதே போல நீங்க வந்து புனர்பூசம் நட்சத்திரமாக இருக்கீங்க அப்படின்னாக்க நீங்க திருச்செந்தூர் முருகபெருமானை வழிபாடு செய்யுங்க. குரு ஸ்தலம், குருவின் ஆதிக்கம் உள்ள ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஸ்தலம் திருச்செந்தூர் முருகபெருமான். அங்க போயிட்டு வாங்க. கணவன் மனைவியா சண்டை போட்டுட்டே இருக்கீங்க, பிரச்சனையோடு இருக்குன்னா போயிட்டு வரலாம் 2 பேரும் சேர்ந்து. அல்லது பிரிந்து இருக்கிறோம், அல்லது ஒரு நல்ல வாழ்க்கை துணைவர் அமையணும்னாலையும் நீங்க போயிட்டு ஒரு நாள் வந்து அங்கேயே முருகபெருமானை தரிசிச்சுட்டு ஸ்டே பண்ணி அடுத்த நாளும் தரிசிச்சுட்டு வரும்போது உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான பலன்களை ஏற்படுத்தும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.